Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இமேஜ் ஆப்டிமைசேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ SEO பொறுத்த வரைக்கும் இமேஜ் ஆப்டிமைசேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படினா சர்ச் என்ஜின்ல நீங்க உங்களோட வெப்சைட்ல யூஸ் பண்ணியிருக்கிற இமேजेस இண்டெக்ஸ் ஆகி இருந்துச்சு அப்படினா அங்க இருந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் ஜெனரேட் ஆகும். சோ அதனால தான் இந்த இமேஜ் ஆப்டிமைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த SEOல. அப்புறம் இந்த இமேஜ் ஆப்டிமைசேஷனை நாம பண்றதுனால உங்களுடைய வெப்சைட்டோட கண்டென்ட் ஃபீச்சர் ஸ்னிப்பெட்ஸா டிஸ்ப்ளே ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வாட் இஸ் SEO இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் இமேஜஸ். ஸோ இது ரெண்டுமே mailchimp.com இருந்து ரேங்க் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வெப்சைட் ரிசல்ட்ஸ் வந்து சர்ச் என்ஜின்ல அப்பியர் ஆகணும் அப்படின்னா அப்ப கண்டிப்பா நீங்க இமேஜ் ஆப்டிமைசேஷனும் பண்ணிருக்கணும். அப்புறம் ஸோ இந்த இமேஜ் ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹை குவாலிட்டி இமேஜஸ், அப்புறம் ரைட் ஃபார்மேட், அதுக்கப்புறம் சரியான சைஸ், அப்புறம் ஒரு குட் ரெசல்யூஷன் இருக்கிற ஒரு இமேஜஸை நீங்க உங்களோட வெப்சைட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ ஒரு பிக்சலேட்டான இமேஜஸை யூஸ் பண்ணி நீங்க இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா அது ஒரு நல்ல ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அதனால ஹை குவாலிட்டி இமேஜஸ் அதுக்கப்புறம் லோ சைஸ்ல நீங்க வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் சர்ச் என்ஜின் உங்களுடைய வெப் பேஜஸை ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்க அதில் யூஸ் பண்ணியிருக்கிற கண்டென்ட் பிளஸ் இமேஜஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ரிலவெண்டான சர்ச் கொரிக்கு உங்களுடைய வெப் பேஜஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இமேஜ் ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இல்லைனா ஒரு சர்வீசஸ்க்கோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ கூகுளோட இமேஜ் செக்ஷன்ல உங்களோட இமேஜஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனால உங்களோட வெப்சைட்டுக்கு கண்டினியூஸ் டிராஃபிக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இமேஜ் ஆப்டிமைசேஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் ஃபார்மேட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இமேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்மேட் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு PNG இருக்குது, JPEG இருக்குது, GIF இருக்குது, அப்புறம் WebP ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதில் ஐடியல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் JPEG யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் WebP ஃபார்மேட்டில் உங்களோட இமேஜஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ WebP ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரெசல்யூஷன் இருக்கும், ஆனால் அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் WebP ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு 1 MB இருக்கிற இமேஜஸை நீங்கள் WebP ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு 10 KB உங்களுக்கு அதே ரெசல்யூஷனில் அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால பிக்சலேட் ஆகாமல் ஃபைல் சைஸை வந்து நீங்கள் குறைக்க முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸ் யுவர் இமேஜஸ். ஸோ ஆல்ரெடி நான் வெப்பிக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயே இந்த கம்ப்ரெஷன் வந்து முடிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் JPEG PNG யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட இமேஜோட சைஸ் மேக்ஸிமம் 40 to 50 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஸோ இந்த இமேஜ் கம்ப்ரெஷன்ஸ்க்கு நிறைய ஆன்லைன் டூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்க அப்படின்னா scoosh.app அப்படின்ற ஒரு வெப்சைட் தான். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் இமேஜஸ் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதை கம்ப்ரெஸும் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்குன்னா ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 157 KB வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நான் WebP ஃபார்மேட்டுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே விடுறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ கம்ப்ரெஷனுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 26% வந்து இதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் எந்த ஒரு பிக்சலேட்டுமே ஆகலை. ஸோ வேணும் அப்படின்னா இதோட குவாலிட்டியை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி உங்களுடைய ஃபைல் சைஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் பிக்சலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிக்சலேட் ஆகாமல் உங்களுடைய ஃபைல் சைஸை கம்மி பண்ணோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல WebP ஃபார்மேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 55% கம்ப்ரஸ் ஆகிட்டு 72 KB வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுங்கள். இப்போ 55 KB வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், எந்த ஒரு பிக்சலேட்டுமே ஆகலை. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ 48 KB இருக்குது. இப்போயும் எந்த ஒரு பிக்சலேட்டுமே ஆகலை. ஸோ இந்த 48 KB பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியல் ஃபைல் சைஸ் தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் உங்களால் கம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலில் தான் நாம் நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜஸ்க்கு ஏதாச்சும் காப்பிரைட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நோ வரிஸ், நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் மொபைல் ஃப்ரெண்ட்லி இமேஜஸ். ஸோ இந்த மொபைல் ஃப்ரெண்ட்லி இமேஜஸ் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு HD இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு 10,000 இல்லைனா 20,000 பிக்சல் இருக்கிற ஒரு இமேஜஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக மொபைல் ஃப்ரெண்ட்லி இமேஜஸாக இருக்காது. ஸோ அதனால நீங்கள் மேக்ஸிமம் 1080 பிக்சலில் இருக்கிற மாதிரியான இமேஜஸை உங்களுடைய வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணுங்க. அடுத்து யூனிக்கான இமேஜஸை வந்து உங்களுடைய வெப்சைட்டில் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய காம்படிட்டர் யூஸ் பண்ண இமேஜஸை சேமாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா இமேஜஸ்மே உங்களுடைய பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான யூனிக் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அடுத்து add HTML attribute. ஸோ இதுதான் இந்த இமேஜ் ஆப்டிமைசேஷன்லேயே இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். ஏன்னா இதுதான் நம்ம சோர்ஸ் கோடில் ஒர்க் பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ இந்த HTML attribute அப்படின்னா என்ன, அது எப்படி நம்மளுடைய HTML கோடில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்மளுடைய simplified elearning.in வெப்சைட்டில் blog அப்படின்ற செக்ஷனை நம்ம HTML வெப்சைட்டை தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸை எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட நேம், அதாவது ஃபைல் நேம். ஸோ உங்களோட வெப் பேஜஸில் நீங்கள் ப்ரைமரியாக ஒரு கீவேர்டு வந்து எடுத்து வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத உங்களோட பேஜ் அப்படின்னா, அப்போ உங்களோட ப்ரைமரி கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாப்பிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸ்க்கு நீங்கள் சேம் உங்களுடைய ப்ரைமரி கீவேர்டை ஃபைல் நேமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து ஆல்ட் ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சர்ச் என்ஜினால உங்களோட இமேஜஸை வந்து ரீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம சர்ச் என்ஜினுக்கு வந்து இந்த இமேஜ் எதை பற்றினது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, அப்போ இந்த ஆல் டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆல் டேக்கில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அப்போ வெப் க்ரோலர் வந்து இதை க்ரோல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் இமேஜஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றினது அப்படின்றத அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆல் டேக் மேண்டட்டரியாக எல்லா இமேஜஸ்க்குமே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் உங்களோட இமேஜஸ் வந்து broken ஆச்சு அப்படின்னும் போது வெப் பேஜஸ்ல அந்த இமேஜஸ் வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த ஆல் டேக்ல நீங்க கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அங்க அப்பியர் ஆகும். ஸோ யூசராலையும் இந்த இடத்துல என்ன இமேஜ் இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்டை வந்து நீங்க எந்த காரணத்தை கொண்டும் எந்த இமேஜஸ்க்குமே மிஸ் பண்ணாம நீங்க ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து டைட்டில் ஆட்ரிபியூட். ஸோ இந்த டைட்டில் ஆட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒரு இமேஜ் மேலே யாராச்சும் கர்சரை ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் அங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த டைட்டில் ஆட்ரிபியூட் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சர்ச் இன்ஜினில் உங்களோட இமேஜஸ் ரேங்க் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சாம்பிள் கோட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு HTML கோட் தான். ஸோ ஒரு இமேஜை நம்ம ஒரு வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த HTML கோடை போட்டால் மட்டும்தான் அந்த இமேஜஸ் வெப் பேஜஸில் அப்பியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் IMG SRC அப்படின்னா சோர்ஸ். ஸோ எங்கேருந்து அந்த இமேஜஸ் வந்து வருது அப்படின்றது. அடுத்து ஆல்ட், இதில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டைட்டில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட பிரைமரி கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அது எல்லா இடத்துலையுமே அப்பியர் ஆகுது. இப்போ நம்மளோட வெப்சைட்டில் ஒரு இமேஜஸ்க்கு நம்ம இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம். இப்போ பிளாக் செக்ஷனுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி நான் கொடுத்துருக்கேன். அதாவது 10 clear reason why you need digital marketing அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளாக் போஸ்ட்டுக்கு என்னோட பிரைமரி கீவேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய காம்படிட்டர் வெப்சைட்டில் இருக்கிற இமேஜஸ்க்கு எப்படி இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இமேஜ் மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ், அதுக்கப்புறம் ஆல்ட்டில் அவங்க எதுவுமே யூஸ் பண்ணல. அதே மாதிரி டைட்டிலும் அவங்க யூஸ் பண்ணல. அதே மாதிரி அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா 01.jpg அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க இமேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ நாம் இந்த பர்டிகுலர் இமேஜஸ்க்கு நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம் இப்போ. ஸோ இதுக்கான கோடை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நாம் டைட்டில் அண்ட் மெட்டா டேக்ஸை வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அடுத்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பேசிக் HTML நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ளே வரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இமேஜ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ட்டில் நான் எதுவுமே தரல. ஸோ இந்த இடத்துல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா 01 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு நீங்கள் இதுக்கான ஃபைல் நேமையும் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இதுதான் என்னோட பிளாக் பேஜஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜஸ்க்கான பாத். ஸோ இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இமேஜ் இங்கே இருக்குது. இப்போ இந்த இமேஜை ரீநேம் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நான் டிஜிட்டல் -மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஐஃபோன் கொடுத்துக்காங்க. அப்புறம் இது என்ன ஃபைல் ஃபார்மேட்டோ அதே ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் எக்ஸ்டென்ஷனாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட சோர்ஸ் கோட் போயிட்டு என்னோட ஃபைல் நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஃபைல் நேமை வந்து நம்ம சோர்ஸில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து ஆல்ட்லேயும் நம்ம நம்மளுடைய பிரைமரி கீவேர்டை கொடுத்துட்டோம். அடுத்து டைட்டில். ஸோ இந்த இடத்துல டைட்டில் =: கொடுத்துட்டு இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத கொடுங்க. இப்போ சேவ் பண்ணிடுறேன். திரும்ப நம்மளோட வெப்சைட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் நேம், அதுக்கப்புறம் ஆல் டேக்கில் நம்ம கொடுத்துருக்கிற பிரைமரி கீவேர்ட், அதுக்கப்புறம் டைட்டிலில் நம்ம கொடுத்துருக்கிற பிரைமரி கீவேர்டு, இது ரெண்டுமே இங்கே அப்பியர் ஆகுது. ஸோ இப்போ சர்ச் இன்ஜினில் யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தேடுறாங்க அப்படின்னா அப்போ இந்த இமேஜஸ் அங்கே விசிபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ரிசல்ட்ஸ் ஒரு ஃபீச்சர் ஸ்னிப்பெட்ஸாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா இமேஜஸ்க்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஒரு வெப்சைட்டுக்கு ஆடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன,
அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.